இன்னைக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா பத்திரிகையாளர்களை வந்து மிரட்டிருக்காங்க நம்ம அனில் கும்பல்ஸ். ஒரு பக்கம் இது பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மனுஷன் வந்து அப்படியே டோட்டலா ஆன்மீகத்துல இறங்கிட்டாரு. என்னையா டோட்டல் வேஷமா இருக்கு அப்படின்ற மோடி ஐயா பார்த்த மாதிரி ஒரு ஆமா அப்படிதான் இருக்குது. அது ஒண்ணு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா இந்த ஜனநாயகன் படம் வந்து ஒருத்தன் வந்து உள்ள உட்காந்து பார்த்துட்டான், சிசிடிவில வச்சு பார்த்துட்டான், அவனே போட்டோ எடுத்து போட்டான் அப்படின்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு. இந்த 3 விஷயத்தை டீடைல்டா இதெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒன்னொன்னா நம்ம எடுத்து விட போறோம். ஸோ ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து மிரட்டுறது. இது என்ன ஒரு இதுன்னு தெரியல. இப்போ எல்லாருமே வந்து இப்போ எலெக்ஷன் டைம்ல வந்து எல்லாருமே அவங்களோட பதிவுகளை வந்து வச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது எல்லாருமே சொல்றது வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பேசுறது. ஸோ இந்த அனில் கும்பல்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உடனே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எப்படா இந்த மாதிரிலாம் பண்ணலாம், நீங்க எப்படி இந்த மாதிரிலாம் சொல்லலாம், உங்களுக்கு என்ன இது இருக்கு, இந்த உங்களுக்குலாம் நான் வச்சிருக்கேன், நீங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டா அவ்வளவுதான், நீங்க எல்லாம் காலி அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணிருக்காங்க. நிறைய ஜெனஸ்ட் குறிச்சு வச்சிருக்காங்களாம். நீங்க எல்லாம் இப்ப பேசுங்கடா, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா நீங்க என்ன ஆக போறீங்க மட்டும் பாருங்கன்னு சொல்லி நிறைய ஜெனஸ்ட் ஒரு ஆடியோ வந்து இப்ப ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்து வைரலா போயிட்டு இருந்துச்சு. அதுல வந்து கோட்டீஸ்வரன் பேர் மட்டும் நமக்கு டைரக்டா கேக்குது. அவர் வந்து நாங்க என்ன பண்ண போறோம் மட்டும் பாங்கடா, அவனை மூலம் முடிக்கணும்டா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க கோட்டீஸ்வரன். நேற்று கூட சேகோரா ஜெர்னலிஸ்ட் இருக்காருல்ல, அவருக்கு வந்து ஒரு டிவிக்கோட முக்கியமான வேட்பாளர், நாங்க ஒரு வேளை தோத்துட்டோம்னா கருமாதி என் கையில தாண்டான்னு சொல்லி ஒரு டிவிக்கு வேட்பாளர், ஆமா தோத்துட்டா உன் கருமாதி எங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிவிக்கே வேட்பாளர் பேசுறாரு. நீங்க அனில் கும்பலா சொன்னீங்க, இவரே பேசுறாரு இந்த மாதிரி, வேட்பாளரே இந்த மாதிரி பேசுறாங்க. அப்புறம் ஜீவ சகாப்தன் சொல்லி நிறைய ஜெர்னலிஸ்ட குறி வச்சு யாருமே எங்க அண்ணனை பத்தி பேசவே கூடாது. யாரு பேசுறா, அவர்கிட்ட வந்து நிறைய பிழைகள் இருக்கு, அரசியல் பிழைகள்லாம் இருக்கு, அது விமர்சனம் எடுத்து வைக்கிறாங்க. உங்களால கருத்தியல் ரீதியா யாரும் எதிர்கொள்ளவே மாட்டீங்களா? விமர்சனத்துக்கு உள்ளாத தலைவர் நீங்க யாரு இருக்கா நீங்க சொல்லுங்க. இப்பவே இப்படி பண்றானுங்க, நாளைக்கு ஆட்சி வந்த பிறகு நம்மளால ஒரு விஷயங்களை கேட்க முடியுமா? விஜய் எந்த ஆட்சியாம இருந்தாலுமே நிறைகளும் இருக்கும் குறைகளும் இருக்கும். ஒருவேளை விஜய் சிஎம் ஆயிட்டார்னா, சிஎம் அவர்களே, அதாவது சிஎம் முதலமைச்சர் விஜய் அவர்களே, உங்களோட ஆட்சியில வந்து இந்த மாதிரி குறைகள்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா பப்ளிக்கா போட்டு தள்ளிடுவானுங்களா? மோசமான விஷயம். அப்ப யார் இப்ப ஆட்சியில இல்லாத டைம்லயே உங்களை பத்தி ஏதாவது விமர்சனம் சொன்னா உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது, இவ்வளவு பண்றானுங்க, நேரடியா மிரட்டல் விடுறானுங்க. இந்த சமாதி கட்டிடுவேன், உங்களை போட்டு தள்ளிடுவேன், உங்களை அடிச்சுன்னு சொல்லி பேசுறீங்களே, ஆட்சிக்கு வந்துட்டால் என்னென்ன கூத்து நடக்கும் யோசிச்சு பாருங்க. ஆமா, இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஆக்சுவலி ரொம்ப கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இருக்கு. யாரா இருந்தாலுமே சரி, நம்ம ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதை நீங்க ஜாலியா தாராளமா எடுத்துக்கிறீங்க. அதே உங்களோட நெகட்டிவ்ஸை வந்து எடுத்து வைக்கும் போது அதை நீங்க எடுத்துக்கல அப்படின்னா அது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். யாரா இருந்தாலுமே நம்ம ஒரு நெகட்டிவ் சொன்னாதான் அதை திருத்திக்கணும். நீங்க மேல ஒரு தப்பு இருந்தா அதை திருத்திக்கணுமே தவிர்த்து நீ எப்படி என் மேல இந்த மாதிரி சொல்லுவ அப்படின்ற மாதிரி அதை மிரட்டல் திருத்துக்கிறத தாண்டி அதை ஒரு கருத்தியல் ரீதியாவே உங்களுக்கு எதிர்கொள்ள தெரியாது. என்ன சொல்லிட்டியா, எட்ரா உன் ஃபேமிலி போட்டோவை, உன் ப்ரொஃபைலை செக் பண்ணு, பண்ணு, அப்படியே அசிங்கமா கமெண்ட் போடு. இது மட்டும் தான் டிவிக்கு ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுவும் நம்ம டிவிக்கு ரசிகர்கள் வந்து அப்படியே டெக்னாலஜி வைஸ் ரொம்ப டெவலப்டா தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க அப்படின்றதே ரொம்ப ஒரு என்னடா இது ஏதாவது பண்ணிடுவானுங்களா? ரீசெண்டா பாத்தீங்களா, இந்த தமிழக போக்குவரத்து ஒரு பஸ் எடுத்து இந்த டிஜிட்டல் ஓடோப்ல பின்னாடி அதை ஹேக் பண்ணி தமிழக வெற்றி கழகம் ஓட வச்சிருக்காங்க. அந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆக்குறாங்க. அதான் சொல்றேன், நம்ம டிவிகே கும்பல்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா, அது எல்லாருமே இளைஞர்கள், எல்லாருமே சின்ன பசங்க. ஸோ இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜியும் வந்து பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஈஸியா வந்து ஒரு விஷயத்த வந்து எந்த அளவுக்கு நமக்கு க்ரோத்தும் இருக்கும், அந்த இடத்துல ஒரு நெகட்டிவும் இருக்கு. ஸோ ஈஸியா வந்து அதை ஹேக் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. இப்படி பண்ணும்போது விமர்சனங்களை வைக்கும் போது அதை வந்து நேர்கொள்ளாம இந்த மாதிரி அவங்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரி பேசுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஹேக்கிங் பார்த்தீங்களா, எவ்வளவு டெக்னாலஜி டெவலப்டா இருக்காங்க. நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டால் என்ன செய்வாங்க? இப்போ வந்து ஒரு பையன் ட்வீட் போடுறான், நான் பார்த்தேன். நாங்க இந்த மாதிரி ஒரு 200 அந்த பேஜ் எல்லாம் வந்து நாங்க நோட் பண்ணி வச்சிருக்கோம், ஆட்சி வந்து எல்லாத்தையும் முடக்குவோம் அப்படின்னா, அப்ப யாரும் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கலாம், நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? முடக்குவோன்னு பேசிட்டாங்கன்னா எந்த அளவுக்கு இந்த கட்சியை வந்து விஜய் வழி நடத்திருக்காரு நம்ம பார்க்கலாம். அதை வச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு, நான் எல்லாம் பண்ணுங்க, நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கேஸ் எல்லாம் நம்ம தூக்கி போட்டுடலாம், நான் வந்து கேஸ் எல்லாம் எடுத்து விட்டுரு அப்படின்ற மாதிரி தைரியம் கொடுக்குறாரு பசங்களுக்கு. இதெல்லாம் வந்து அதாவது வழி நடத்துறவங்களே வந்து ரொம்ப ஒரு தப்பான வழிநடத்தலா இருக்கு. இப்ப அதை வச்சுனா இப்பெல்லாம் சொல்றேன் அப்படின்றீங்க. இன்னொரு பக்கம் வந்து விஜய் குழந்தைகளை தூண்டி விட்டு இந்த மாதிரி ஓட்டு போட வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் பண்றது. என்னதான் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இதை பத்தி நீ என்னமா பேச போற அப்படின்னு சொன்னாலுமே ஒரு தலைமை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம். அதெல்லாம் இப்போ நீங்க ஆட்சிக்கே வந்துட்டீங்க அப்படின்னாலுமே இப்போ
ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆட்சிக்கு வரலைன்னா ஐயோ என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்குமோ அப்படின்ற மாதிரி அதாவது இவனுங்க ஆட்சிக்கு வந்தாலும் ஆபத்து, வரலனாலும் ஆபத்து. ஆமா. நான் வந்தாலும் இவன் இப்படிலாம் செய்வேன், கலவரம் பண்ணுவேன், நான் வரலன்னா இவனும் கலவரம் செய்வேன். இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது வந்து ரொம்ப பயமா இருக்கு. இப்படி ஒரு சைடு இவனுங்க ஜாம்பிகள் இருக்கு, அவங்க ஆனா குழந்தைகளை தூண்டி விட்டுருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த நியூஸ் டிபேட்லாம் நடக்கும்ல சேனல்ல, யார் ஜெயிப்பா யார் ஜெயிக்க மாட்டா கருத்து கணிப்பு இப்படிதான் போயிட்டு இருக்கோம். முதல் முறையா விஜயோட அரசியல் வருகைக்கு அப்புறமா விஜய் ஜெயிக்கலனா குழந்தைகள் எப்படி ஆகும்னு சொல்லிட்டு இந்த சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்களே அவங்கள கூட்டு வந்து ஒரு டிபேட்டே நடக்குது. இந்த மாதிரிலாம் நடக்கலாம், இப்படி நடக்கலாம், தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அந்த நிலைமைக்கு மாறிடுச்சு பாத்தீங்களா? இப்படி ஒரு டிபேட்ஸ் நம்ம பார்த்ததே இல்ல நியூஸ் டைம்ல. இப்படி வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கூட்டு வந்து பேசுறாங்கன்னா அப்ப விஜயோட கட்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னொரு போஸ்டர் கூட நான் ட்விட்டர்ல பார்த்தேன். ஒரு தொண்டு நிறுவனம் போல இந்த மாதிரி யாரும் தற்கொலைக்கு முயற வேண்டாம், உங்களுக்கு வந்து ஏதாவது கன்சல்டிங் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களும் இறங்கி போஸ்ட் வச்சு ஒட்டியிருக்காங்க இந்த தற்கொலைகளை பார்த்து. அந்த நான் ஷேர் பண்றேன் அந்த இமேஜ். இது ஆக்சுவலி வந்து ரொம்ப ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் வந்து ஜெயிச்சுட்டா அவங்க பண்ற அட்டூழியங்கள்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே ஜெயிக்கலைன்னா ஐயோ இவங்கெல்லாம் ஏதாச்சும் பண்ணிப்பாங்களோ சின்ன பசங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஒரு நினைவே இல்லாம என்னதான் என் அண்ணன் அனில் கும்பல்ஸ் வந்து அப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கும்போது சப்போஸ் ஜெயிக்கலைன்னா ஏதாவது பண்ணிப்பாங்களோ பசங்க. நம்ம இப்படி பயப்படுறோம்ல, விஜய்க்கு அது கொஞ்சம் கூட தோணாதா? ஏன்னா அவர் இப்ப தேவையில்லாத அறிக்கைலாம் நிறைய வெளியிடுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ தவறான நியூஸ் எல்லாம் பரப்பி அவர் அவ்வளவு அறிக்கை வெளியிடுறாரு. இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு வீடியோ, இப்ப கரூர் சம்பவம் மாதிரி பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்ச அப்புறம் உட்காந்து வீடியோ போடுறாருல, இப்போ ஒரு வீடியோ போடுங்க. இவரே ஒரு அவேர்னஸ் மாதிரி போடலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாம இருங்க, நம்ம ஜெயிச்சாலும் தோத்தாலும் வந்து நம்ம வந்து அதை எதிர்க்கணுமே தவிர்த்து அதை விட்டுட்டு நம்ம வந்து அதுக்கான ஒரு வில்லனிசமா எதுவும் பண்ணக்கூடாது. சொல்லணும்ல இவரு எங்க தோல்வி வெற்றின்றது அரசியல வந்து சாதாரணமான ஒரு விஷயம். நானே ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்தடுத்த ஆட்சி மாறி தான் இருக்கும். யாரும் இந்த மாதிரி விபரீத முடிவில் எடுக்க வேணாம். இது சாதாரணமான விஷயம் சொல்லிட்டு விஜய் பேசலாம்ல. சரி, உங்க டிவிக்கு ஃபேன்ஸ் யாரும் அப்படி இல்ல, சோசியல் மீடியால இப்படி பேசுறாங்க, நம்ம இருந்து காட்டுவோம், அது மாதிரி எதுவுமே கிடையாது. நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லி குழந்தைகளை தூண்டி விட்டு ஒரு சைடு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. இவரோட நாடகத்தை நம்புறாங்க. இது எல்லாமே பண்ற பாவங்கள்லாம் மறைச்சிட்டு சர்ச்சுக்கு போறது என்ன, கோவிலுக்கு போறது என்ன, தர்காக்கு போறது என்ன, கோயிலுக்கு போறது இன்னைக்கு காலங்காத்தாலே வந்து சூரிய நமஸ்காரம் பண்றோமோ இல்லையோ விடிய காலையில வந்து மனசு வந்து முருகனை தரிசிக்க போயிட்டாரு. பாத்தீங்களா, 4 மணிக்கு எஞ்சி போயிருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு விஷயம், ஒரு இடத்துக்கு போகணும், அமைதியா போகணும்னா போக முடியுது, எஞ்சி போறாரு. கரூர் சம்பவத்துல கூட என்னால வெளியே வர முடியல, எங்க அண்ணனை வந்து கூட்டம் வந்து சூழ்ந்துக்குது, எந்த டைம்க்கு என்னால வெளியே வர முடியல, நடுராத்திரி 2 மணிக்கு போனாலுமே எங்க அண்ணனுக்கு வந்து ஃபேன்ஸ் அப்படியே நிப்பானுங்க போட்டோ எடுத்துன்னு சொல்லி சொல்றாங்களே. இப்ப ஏஞ்சி போறாருல, அப்ப நினைச்சா அழகா அவ்வளோ ஒரு சம்பவத்தை வந்து நம்ம வந்து குறைச்சிருக்கலாம். இல்ல அந்த ஃபேமிலிகளுக்கு ஆறுதல் சொல்ல கூட அந்த டைம் ஏஞ்சி போகல. நீங்க பாத்தீங்களா 1 மணிக்கு அந்த பசங்க வீடியோ போடுறானுங்க, இங்க அண்ணா 2:30 மணிக்கு இந்த வழியா வராரு. அது பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து நைட் 2:30 மணிக்கு என்னடா பண்ணி உங்க வீட்டுல எல்லாம் கேட்க மாட்டாங்களா யாருமே? எங்க வீட்டுல எல்லாம் 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வரலன்னா காது மேலேயே கொடுப்பாங்க, பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி. பட் நைட்டு 1:30 மணி 2 மணிக்கு இந்த மாதிரி நடு ரோட்ல வீதியில நின்றுட்டு அண்ணன் போறாரு, அவரு பாட்டு கார்ல ஜாயின்னு போயிருவாரு. இல்ல அவரு ஜாயின்லாம் போல, வர நீ சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. தலைமையில வந்து அவங்க குரூப் ஒண்ணு வச்சிருக்காங்க, இந்த டிவி கேப்ப, அதுல வந்து போட்டாங்க எங்க அண்ணன் வந்து இத்தனை மணிக்கு வர போறாரு இந்த வழியிலன்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் கொடுத்துட்டு, அதுதான் மெசேஜ் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்ப அவங்க நிக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவரெல்லாம் அந்த நடுராத்திரில வந்து கை காட்டினா வந்து நிக்க போறாரு, அவர் பாட்டு கார்ல போதான் போறாரு. கூட்டம் காட்டணும்ல, 2:30 மணிக்கு வந்தாலுமே கூட்டம் அள்ளுது பாருங்கன்னு. இந்த மாதிரி இப்பெல்லாம் இதெல்லாம் பண்ணி என்னங்க யூஸ்? அதான் ஓட்டம் போட்டாச்சு முடிச்சாச்சு, அதுக்கு மேல என்னத்த பண்ணி மரியாதை போயிடும் பாருங்க. விஜய் வந்தா ஆள் இல்லைன்னா அவருக்கு ஒரு மரியாதை இருக்காது. விஜய் வாகனம் தனியா வந்தாலே ஒரு மரியாதை குறைவு. அதனால அப்படி இருந்தாலுமே பண்றதெல்லாம் காப்பி, அங்க என்ன பண்றாங்களோ அதே தான் இங்கேயும் பண்றாங்க. பவன் கல்யாணம் என்னெல்லாம் பண்றாரோ அதை தான் இவரும் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் வந்து போன வருஷம் முருகன் கோயிலுக்கு போனாரு, இந்த வருஷம் இவரும் முருகன் கோயிலுக்கு போறாரு. அவர் சைக்கிள் ஓட்டினார்னா இவ்வளவு சைக்கிள் ஓட்டுறாரு. தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கும் நம்மளோட விஜய்க்கும் வந்து அந்த அளவுக்கு ஒரு பூர்வ ஜென்மம் வந்த மாதிரி இருக்கு. ரீமேக் எதுனா ரீமேக் படம் எடுத்ததா கூட அந்த கேசரி கிண்டி அதுவும் எல்லாமே ஒரு ரீமேக் தான். அதுதான் பாத்தீங்கன்னா பவுன்சர்ஸ்க்கு நீ வேடம் கட்டுற, ஓகே, பவுன்சர்ஸ் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு மதிய வேஷம், சாமி அவங்க கும்பிடுவாங்கன்னு தெரியல. அப்பயே நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அப்படியே போயிட்டு கோவில் வாசல படுத்துறாரு. அப்படி ஒரு ஆக்டிங். அங்க வந்து முட்டி போட்டு நடக்கிறது, இங்க அப்படியே படுக்கிறது. இங்க என்னதான் காவடி எடுத்து வேல் குதி தீ மிதிச்சாலுமே மக்கள் அரசியல் புரிதல் கொண்ட மக்களுக்கு தெரிஞ்சிருது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஒரு விஷயம். அதே வேற ஏதோ சொல்லிருந்தீங்களா, ஏதோ ஒரு சாமியார் வந்து குறிச்சிருக்காரு இதெல்லாம் போனோம் அப்படின்ற மாதிரி. அவரோட ஜோசியர் சொல்ற விஷயம் எல்லாமே இத்தனை மணிக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி, இது வந்து செவ்வாய்க்கிழமையா செவ்வாய் நீசம்னு சொல்லுவாங்க போல. இந்த டைம்ல நீங்க போயிட்டு முருகரை பாத்தீங்கன்னா உங்க திருமண வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள் முறிக்கப்படும், அப்புறம் உங்களுக்கு தைரியம் அதிகமாகும் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதன் காரணமா போயிருக்காரு. எனக்கு எப்படி தெரியுமா தோணுது, நைட் டைம்லாம் வந்து சில டைம்ஸ் அந்த படத்துல பார்த்திருக்கோம், ரியல்
ரியல் லைஃப்ல நடக்கும். அந்த குடுகுடுப்புக்காரன் வந்து ஜக்கமா சொல்றேன் ஜக்கமா சொல்லாம பாத்தீங்கன்னா அதுக்கு ஆக்சுவலி நிறைய பேர் பயப்படவும் செய்வாங்க. அது நிறைய பேர் ஃப்ராடிசம் தான். உண்மையாங்களாம் அந்த காலத்துல இருந்தாங்க, ஃப்ராடிசம் தான் அது. பட் அவங்க சொல்றதை வந்து பயந்து அதுக்கேற்ற மாதிரியே பண்ணிடுவாங்க. ஐயோ இந்த மாதிரி நடந்துருமோ, நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவரு ஏதோ ஒரு குறி வச்சிருக்காரு. அவர் சொன்னாருன்னா இவரும் செய்யறாரா, எல்லாமே செய்யறாருங்க. இப்ப பிரச்சாரம் பேசுறாருனா கூட இத்தனை மணிக்கு உங்க கால் வந்து ஏர்போர்ட்ல படணும், இத்தனை மணிக்கு தான் நீங்க பேசணும், இத்தனை மணிக்கு தான் நீங்க மைக்க தொடணும்னு சொல்லிட்டு அது முதல் கொண்டு எழுதி தராங்க. அது அப்படியே செய்யறாரு. இவர் யாருன்னு பார்த்தனா பெரியாரை கொள்கை தலைவரா வச்சிருக்காரு. எந்த அளவுக்கு ஏன்னா இவரே பேசுவாரு, நாங்க பெரியார் கொள்கை எடுத்துக்கிட்டோம், ஆனா அவர் பேசுற இந்த நாத்திகத்தை மட்டும் நாங்க ஒதுக்கிட்டு எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி. கடவுள் நம்பிக்கை இருக்கட்டும், நம்ம யாருமே இதுவே சொல்ல மாட்டோம். மேட்சா நாங்க பண்ணுவோம். ஆமா, கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி யாரும் விமர்சனம் பண்ண மாட்டோம். அது தனிநபரோட விருப்பம். விஜய் நாங்க அதை பண்ணல. ஆனா அதை நீங்க அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறீங்களே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ தொடர்ந்து அரசியல் வந்து இதுக்கு முன்னாடி விஜய் அந்த மாதிரி போயிருக்கா கண்டிப்பா கிடையாது. விஜய் அவரோட ரசிகர்கள் இருக்காங்களா, இப்போ ஒரு ரமலான் பண்டிகை வருதுன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணிருக்காரு, அதோட ரசிகர்களுக்கு நான் விஷ் எதுவுமே பண்ணது கிடையாது. இப்ப அரசியலுக்கு அப்புறம் பண்றாருன்னா நம்மளுக்கு கிளியரா புரியுது இது ஒரு அரசியலுக்காக தான் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு. இந்த குறி சொல்றாரு பாத்தீங்களா, அவரும் வந்து குறி சொல்லிருப்பாரு போல. இந்த ஆக்சுவலி இந்த மே 8ஆம் தேதி வந்து ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அவர் குறி சொல்லிருப்பாரு போல. அந்த பொருளை கலப்பினாங்க, அது ஒரு பொருளை போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி எங்க இருந்து அந்த மே 8ன்ற ஒரு டேட் வந்துச்சுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு வெப்சைட்ல பார்த்தா மே 8ஆம் தேதி வந்து படம் ரிலீஸ்ன்னு சொல்றாங்க, இன்னொரு வெப்சைட்ல பார்த்தா படம் வந்து இன்னும் அந்த சிபிஎஃப்சி சர்டிபிகேட்டே கொடுக்கலாம், அப்புறம் எப்படி மே 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகும், அந்த இதுக்கே போலடா அவங்க ஸ்கிப் பண்ணி போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க இருந்து அந்த மே 8ஆம் தேதி வந்துச்சு தெரியல. ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி கூட அவனுங்க இந்த அமைச்சரை பட்டியலாம் வெளியாகும் போது மென்ஷன் பண்ணி போறானுங்க, மே 8ஆம் தேதி அண்ணன் வந்து பதவி ஏற்க போகிறான்னு சொல்லி இவனுங்களே கிரியேட் பண்ணி விடுறானுங்க. அந்த அளவுக்கு அது எப்படி சொல்லுவாங்கன்னா, மாடே வாங்கல அதுக்கு முன்னாடி மாட்டு கயிறு வாங்கிடுவாங்களாம், அந்த விதமா இருக்கு. சிஎம்ஏ ஆகல, மற்ற எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு ஒரு போஸ்ட் வந்து ட்ரெண்ட் ஆச்சு பாத்தீங்கன்னா, இவனுங்க பதவி ஏற்ப எப்படி பிரம்மாண்டமான ஒரு பிளானிங் போல அந்த கொஞ்சம் நிகழ்ச்சிகளை மட்டும் படிச்சுக்காங்க. அனிருத்தோட பாடல், திருசாவோட ஆடல், ஜேசன் சஞ்சயோட குட்டி ஆடல் அப்படி மென்ஷன் பண்றாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. அப்புறம் வந்து இந்த தூத்துக்குடி எம்எல்ஏ எஸ்டி அவரோட நகைச்சுவை நிகழ்ச்சி ஒன்று இருந்தது. டிக்கெட் வந்து 10,000, ரொம்ப ஒரு கம்மி பட்ஜெட்டா இருக்குல்ல. 10,000ன்றதுலாம் சும்மா அப்படி கொடுத்துருவாங்கல்ல. அதை விட பிளாக்ல வைப்பானுங்க. பதவி ஏற்பு இல்லைன்னா அந்த 10,000 லட்சக்கணக்கில் கூட நம்பி ஏமாந்து போவாங்க. இப்படி வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்றானுங்க பாத்தீங்களா. யாரும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லயே போடுவாங்க போல இருக்கு, இவங்க ஏதாவது ஒரு சுத்தனமா ஏதோ சொல்லி வச்சிருக்காங்க, நீங்களும் அது ஒரு விஷயம் பேசுறீங்க பாரு அப்படின்ட்டு இருக்கு. இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகும். நாங்க வந்து உங்களுக்கு வெளிச்சம் பண்ணி காட்டுறோம் இப்படியும் இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த விஷயம் எதுக்கு சொல்றோம்னா, நாலு பின்ன வந்து ஏதாவது ஒரு தற்குறிகள், விஜய் நான் பார்த்தா போதும் இருக்கிற தற்குறிகள் போயிட்டு இன்னது விஜய் வந்து நேரு சீட்ல பதவி ஏற்க போகிறாரா, 10,000 முன்பதிவு செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த 10,000 QR கோடு ஏதாவது ஒரு QR கோடு பார்த்துட்டு பே பண்ணி விட்டா முடிஞ்சு போச்சு. சோ அதன் காரணமாக இந்த கண்ணை நம்ம பேசணும். அதுதான் ஜனநாயகன் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போதோ தொடர்ந்து பார்க்கலாம். ஆனா மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சில படம்லாம் வெளியே வரக்கூடாது. ஆமா, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, மனுஷன் வந்து ஒருத்தர் அவரா போய் மாட்டினார் வாலண்டியரா ஜனநாயகன் படத்தை பார்த்து. அதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க, நிறைய அப்டேட்ஸும் சொல்லிட்டாங்க. லீக் ஆயிருச்சு. அதுக்கு வந்து மோஸ்டா அஃபிஷியலா வந்து நிறைய அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அந்த வந்து நீங்க கோப் அப் பண்ணாம வந்து பாத்துட்டாரு. ஒரு மனுஷன் வந்து எங்க வந்து பாத்துருக்காரு, அண்ணா யூனிவர்சிட்டியில தானே. அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து தேர்தல் அவருக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. அந்த எலெக்ஷன் மிஷின்ல வந்து கண்காணிப்பு பணியில ஈடுபடுறாரு. டியூட்டி போட்டா நீ தனியா யாருக்கும் தெரியாம ரூம்ல பார்த்தாலே இல்லீகல், அதை தப்பு அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீ அவ்வளவு சிசிடிவி கேமரா இருக்கு, நீ அந்த இடத்துல நீ ஒரு தேர்தல் பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிற. இந்த டைம்ல வந்து நீ அந்த வீடியோ ஜனநாயகன் படத்தை பார்த்து அதை போட்டோ எடுத்து இவர் வந்து அப்படியே கெத்தா போறாரு. பர்சனல் அக்கௌண்ட்ல வந்து சோசியல் மீடியா போறாரு. பாருங்க தளபதி மாட்டிக்கிறிய பங்கு அப்படியே லபக்குன்னு பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டாங்க அவரை. அந்த மனுஷனுக்கு என்னென்ன கேஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கன்னு தெரியல. 4 பிரிவுல வந்து வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. மருந்து வானுங்களேன், எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எலெக்ஷன் அன்னைக்கு கூட நம்ம சொல்லியிருந்தோம், யாரை போய் வீடியோ எடுத்து போடாதீங்க, ஓட் போறத பிடிப்பாங்கன்னு. அதே கேட்கல, பிடிச்சாங்க. படத்தை பார்க்காதீங்க, பிடிப்பாங்கன்னா பிடிக்கல, அதுவும் கேட்கல, இப்போ பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ தொடர்ந்து அவங்க அண்ணனுக்கு வந்து கேஸ் வாங்குறது ஒரு எப்படி விஷயமோ, தொண்டர்களும் அப்படிதான். நான் கேஸ் வாங்கணும், இல்லை நீ கேஸ் வாங்கணும், இப்போ நீயா வாங்கிக்கிறேன் உனக்கு நான் தேடி கொடுக்குவான்னு சொல்லி மாற்றி 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 பண்ணி இந்த காமெடியா போயிட்டு இருக்கு. விஜய் தொடர்ந்து இன்னைக்கு வந்து கோவில் போயிருக்கிறாரு, நேற்று அன்னைக்கு வந்து சர்ச்சு போனாரு, இதுக்கப்புறம் தர்கா மீதி இருக்கு. போவார் நினைக்கிறேன், எழுதி கொடுத்துருவாரு. ஏதோ ஆக்டிங் பண்ணணும். அன்னி வந்து முட்டி போட்டு நடந்தாரு, இன்னைக்கு வந்து ஒரே தரையில படுத்துறாரு. தர்கால போய் என்ன பண்ண போறான்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு ஃபன்னான எலிமெண்ட் அங்கே போய் பண்ண போறாரு அப்படின்ட்டு.